உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு தலைமையில் நிற்கிறோம். ஏன் இதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் பழமையாக சொல்கிறாங்க, சிறப்பாக செய்கிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு தாண்டாங்குடா தான். நீண்ட காலம் நாட்களாக வந்து ஒரு அழைப்பில் வந்தது. ஜுடிஷனோட அழைப்பில் வந்தது. உதவிக்காக ஒரு பதிவாக இந்த நாங்கள் பதிவெடுக்க போகிறோம். என்ன உதவி என்றதை விரிவாக பார்ப்போம். அக்கா அவங்களோட இதுகளை கொஞ்சம் காட்டுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. வெளியில இருந்து விழுந்தவரா? இது இதெல்லாம் வெளியில இருந்து விழுந்தவரா? என்ன சமைச்சீங்க இன்றைக்கு? இன்றைக்கு ஒரு முருங்கையில சுண்டல். என்னக்கா? அவர் இப்ப வெளியே இருந்தபடியால தான் இந்த ஃப்ரிட்ஜுகள் மற்ற இது எல்லாம் சிங்கிங்கெல்லாம் வந்து எடுத்தது. அப்புறம் மாவல் பாய்க்கெல்லாம் அவர் ஊனமுட்டு தந்த எவ்வளவு காலம்? 2002 தந்தவங்க. நீ இந்த மாவல் எல்லாம் பதிச்சு இது இதப்ப இருந்தது 2018. இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்தது அது எத்தனை ஆண்டு ஃப்ரிட்ஜை கொண்டு வந்தது? 2015 இருந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாய்ச்சி கொண்டு. சரி, ஓகே. வாங்க கொஞ்சம் வெளியில பார்ப்போம். நடங்க, நீ காட்டுங்க. நீ ஏன் காட்டுங்க? உங்களோட விட்ட நீங்க ஏன் காட்டுங்க? தம்பியா லைட்டை போடப்பா. கதவு இல்ல என்ன பூசல் என்னக்கா? லைட் இல்லையா புள்ள? லைட்டை கொஞ்சம் போடுங்க. கட்டில எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது. அது வெளிநாட்டுல இருந்து இருக்கு இல்லையா? ஆனா கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் புதுசு புதுசுமா தான் இருக்குது எல்லாம். வாங்க கொஞ்சம் அடுத்த அடுத்த ரூம் காட்டுங்க காட்டுங்க. மற்ற இது சாமி ரூம் என்ன? லைட் கொஞ்சம் இது இல்லையாக்கும் என்ன? இது மழை காலத்துல ஊர்ற தன்மை இருக்குதாக்கா? இது அப்படியே நாங்க இருந்த சரியாக்கா. இந்த டிவி எல்லாம் வச்சிருக்கீங்க, புதுசு பெரிய டிவி எல்லாம் வச்சிருக்கீங்க. ஓ, அப்ப 5000 ரூபாய் கட்டி போட்டு எடுத்து மாசம் 3000 ரூபாய் கட்டுறேன். என்னக்கா உங்க நிலப்பாடும் கொஞ்சம் இருக்கவா நிலப்பாடம் இருக்குது. நீங்க அதுக்கு எல்லாம் டிவி இது ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு போனா சரி வராது. வாரம் இன்றைக்கு சாப்பாடு வந்து இன்றைக்கு ஒரு இதுகள் என்ன, இன்றைக்கு முருங்கைக்கீரை சுண்டல் கூட சாப்பாடு. அப்ப விரலுக்கேற்ற வீக்கம். நானும் உங்களை நிலப்பாடு எனக்கு இந்த இப்படியான இதெல்லாம் உண்டு விருப்பம் இல்லை. வீட்டுல இருக்குது. ஆனா இந்த டிவியோ ஃப்ரிட்ஜோ பெருமை கண்டு கதைக்கல. டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஒன்றுமே இல்லை. இருக்கு இந்த ஃபேன் மட்டும், சீலிங் ஃபேன் இருக்குது. மற்றது சின்ன டேபிள் ஃபேன், அவ்வளவுதான். ஏண்டா விரலுக்கேற்ற வீக்கம், எங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம். இன்னைக்கு இன்றைக்கு 1000 தான் வருமானம்னு சொன்னா அந்த 1000 ரூபாய்க்கு என்னுடைய சில படையில நான் பார்த்து எடுக்க வேணும். 10,000 ரூபாய்க்கு ஹரி வராது. எனக்கு இவர மாதிரி ஒரு பொடி என்று இருக்குது. அவரும் இப்ப சைக்கிள் கட்டு கத்தி கொண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணவர். 166 மார்க்ஸ் எடுத்தவர். அவருக்கும் ஒரு சைக்கிள் ஒன்று நான் இத்த வரைக்கும் வேண்டி கொடுக்கல. ஏண்டா ஏதாண்டுல செய்யலும். ஆனா எனக்கு அந்த தூரத்துக்கு இது இல்லாது.
கிளம்பட்டு இது பண்ணிட்டு கொண்ட அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு சைக்கிள் இல்லாம அவர் அண்ணங்கார் சைக்கிள் தான் வர வேண்டிய ஒரு அண்ணன் சொன்னா வைஃப்ட அக்காட பொடி மகண்ட பைக்கை தான் எடுத்து வேண்டிய ஒரு அவர் பேரு ஏழெல்லாம் எழுதி முடிஞ்சுது. அது எல்லாம் போல இறைவன் இருக்கார், படைச்ச இறைவன் இருக்கார். அவர் செய்கிறார். நான் அதை செஞ்சு அவனோட சர்வ சாதாரணமா ஒரு வேலை எளியமா இருந்தான். அவனு பெரிய ரொம்ப முளைச்சது இல்லை. மிச்சப்படி இப்படியான எனக்கு இந்த இப்படியான ஆசை எல்லாம் இல்லை. டிவி அது ஃப்ரிட்ஜ் எல்லாம் அப்படி பெரிய ஒரு இதுகள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி வாங்க, நடந்து குனிஞ்சது வாங்க. நீங்க தான் காட்ட உடம்பு அங்க பின்னுக்கு எல்லாம் கூட இதுல காட்டுங்க பார்ப்போம். இல்ல அரைச்சி காட்டுதான் வேணும், கொஞ்சம் லேட் ஆகும். வாங்க வாங்க அப்படி வெளியே இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். வளவு இதெல்லாம் சமையல். இதெல்லாம் நான் சமைச்ச நீங்க இந்த விறகெல்லாம் வேண்டாலும் நீங்க போய் எடுத்துட்டு வர அவரை எடுத்துட்டு வருவாரா, கொத்திட்டு வருவாரா? கொத்தி கொண்டு போட்டிருக்காரா? இந்த போட்டிருக்காரு, நான் கொத்தி கொண்டு போட்டு அந்த அங்கால அந்த வீடு யார் அடிக்கிறது? நிறுவனம் கட்டி கொடுத்தது. ரைட் ரைட். அவ உதவிக்கு மகள் பக்கத்துல இருக்கா என்ன? மகள் கணவர் என்ன செய்றாரு? அவர் மேசம் வேலையை போறவர். சரி 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 சரி. இது தண்ணி என்ன பைப் பையனா அடிக்கிற தண்ணியா மோட்டரா? என்ன மோட்டர் அடிக்க இருக்கு நீங்க? அதான் தேங்கி தண்ணி எப்படி போகுது? மோட்டர்லாம் தண்ணி எப்படி வருது? வாங்க அதான் மோட்டர்ல அவன் தண்ணி தான் கேட்கறேன். மோட்டர் இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேற என்ன, அந்த ரைஸ் குக்கர் இருக்குது என்ன. சரி நடங்க வாங்கப்போ, வாங்க ரெண்டு காலையில் இருங்க இருக்கா. இருக்கு நேரம் வாங்க நீங்க என்ன. பின்னி காட்டுங்க. கடும் வேகமா தான் போகுது. நல்ல எத்தனை எவ்வளவு கால பழக்கம் இது? எவ்வளவு பழக்கம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு 25-26 வருஷம் 26 வருஷம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இதுதான் தொழில். வணக்கம் அக்கா. பேர் என்ன? என் பேரு உதயகுமாரன். உதயகுமாரன் பவளராமன். நம்மளோட கணவர் உதயகுமார். இப்ப இந்த கணவர் காத்தாங்குடி வேலை. காத்தாங்குடி என்ன வேலை போயிருக்காரு? அவரு கூலி வேலை செய்யறவர். இன்றைக்கு மண் கூலி வேலை போறோம். கூலி வேலை போறோம். இன்றைக்கு மண் எடுத்து போயிருக்கேன். தூக்கு போயிருக்க பறிக்கிற மண் சொன்னா இப்ப உங்களுக்கு 7 நாளையும் முக்கிய வேலை போறோம் இல்ல. 7 நாளும் போறல. வேலை கிடைக்கிற நாள் போவாரு. சில நேரம் செய்வாரு, சில நேரம் வேலை இல்லை. 7 நாள்ல சில நேரத்துல வந்து 7 நாளும் கிடைக்கும், சில நேரத்துல வந்து 7 நாளும் வேலை அது சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் போய் தான் வர. அப்ப வேலை கிடைக்கிற நேரத்துல வந்து எவ்வளவு இல்ல சாப்பாடு எல்லாம் கழிச்சு அவரை சாப்பிட்டு இப்ப இன்றைக்கு 500 ரூபாய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டா 1500 ரூபாய் சாப்பாடு எல்லாம் கழிச்சு. இப்ப அவர் வேலை
அவர் வேலைக்கு போறாரு தானே, போயிட்டு சராசரி இப்போ எவ்வளவு உழைச்சு கொண்டு வருவாரு, எவ்வளவு கொண்டு வர? ஒரு நாளைக்கு 1500 கொண்டு வருவாரு. ஒரு நாளைக்கு 1500 கொண்டு வருவாரு. 1500 கொண்டு வந்தாருன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு இந்த ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, ஒரு இருக்கு. வேறு மட்டும்தான் இருக்கு. வேறு எத்தனை ஆண்டு படிக்கிற? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு படிக்கிற. எந்த ஸ்கூல் படிக்கிற? புதுக்குடியிருப்பு கண்ணையம் மகாவித்யாலயா. இப்ப நீங்க இருக்கிற வந்து காலங்குடா. காலங்குடாவுக்கும் புதுக்குடியிருப்பு கண்ணையம்மன் வித்தியாலயத்துக்கு பஸ்ல வருது. பஸ்ல வருது. சீசன் டிக்கெட்டா இல்லாட்டி? இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் காசு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் காசு எவ்வளவு? அவருக்கு காலனி மதிய சாப்பாடோட சேர்த்து ஒவ்வொரு நாள் அவருக்கு நான் சில நேரம் பஸ் காசு மட்டும் 50 ரூபா கொடுப்பேன். காசு இல்லாட்டி, காசு இருந்தா 100 ரூபா கொடுக்குறேன். மதியம் கேண்டீன்ல வேணும் சாப்பிடுவோம். 50 ரூபா காசு இருந்தா 50 ரூபா கொடுக்க, நீங்க பஸ் காசு மட்டும். இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு? 25 ரூபா. அப்ப காசு இருந்தா 100 ரூபா கொடுக்குறீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க தருணத்துல வந்து இப்ப காசு இல்லாத நேரம் வந்திருக்கு, அது என்ன விளக்கணும்? நேரத்துல காசு இல்லாத நேரம் வந்து காசு இல்லாத நேரத்துல இவர் காலையில சைக்கிள் வந்து காத்தாமல்லி போற சைக்கிள், அந்த சைக்கிள் ஏத்தி கொண்டு வர வேற மதியத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் பொடியும் வருவோம் பாருதான் அந்த சைக்கிள் வந்துடுறாங்க. இங்க இருந்து இந்த அந்த அந்த வீட்டு பொடியன் 2 பேர் வருவாங்க. அவங்க ஓட்டோ ஏற்றி போவாங்க, மோட்டோ வீட்டுல ஏற்றிட்டு குழந்தைங்க இருந்து ஒரு படி 70 ரூபாய்க்கு போய் சைக்கிள்ல போறோம். அந்த படி வந்து ஏற்றிடுவான். இந்த எனக்கு வேற வசதி இல்லைன்னா வந்து ஏறிடுவான், எல்லாரும் கொண்டு ஸ்கூல் படிய விட்டுட்டு போவோம். அப்படிதான் சொல்லுங்க. உங்களோட அந்த இயலாண்மை ஒன்று அது இடையில வந்ததா? எனக்கு ஒரு வயசுல வந்து. ஒரு வயசுல வந்து காய்ச்சல் வந்துதான். காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வரணும். கை காலிட்டு போலியோ சம்பந்தம் ஊசி அடிக்காத அப்படித்தான் செய்து. வயசுல இருந்து அந்த அசௌரியம் இருக்கு. நான் 8 வயசு மட்டும் நடக்காமலே இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் அம்மாவை தூக்கி கொண்டு விட்டு 2 வயசு வரைக்கும் 8 வயசு வரையும் நீங்க நடக்கணும். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மெல்ல மெல்ல இதாக்கி எல்லாம் செய்து நடந்து ஸ்கூலுக்கு போகலையும் புத்தகம் போய்க்கலாம். நான் தங்கச்சி அவங்களோட தங்கச்சி இல்லாட்டி அம்மா தான் இல்ல மாறி மாறி அப்ப நீங்க 2வது நேரத்துல எங்க இந்த வீடுல சின்ன விநாயகர் வித்யாலய ஸ்கூலுக்கு இங்க ரோமன் கத்தோலிக்கத்துல ஆரம்ப கல்வி இருக்கு. விநாயகர் வித்யாலயத்துல ஓயில் வரைக்கும் படிக்க, அங்க ஏழு இல்லை. பிறகு ஏழு படிக்கணும் வந்து மெயின்ல பஸ்ல இறங்கக்கூடிய படிக்க ஸ்கூல் அடிக்கணும். சிவானந்தாவில் வந்து அம்மா சேர்த்து 94ஆம் ஆண்டு. அம்மா மோசம் போய் அம்மா அப்பா தான் இல்லை. அப்பா தான் இல்லை. இப்ப இந்த வேலை திட்டங்கள் வந்து ஒரு பலன் நீங்க இது இந்த இது நாங்க இந்த வீட்டு நாங்க 9 பேர் தவிரம் எங்களே கஷ்டம். அப்ப ஸ்கூலுக்கு நாங்க இளையாக்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் அப்ப ஸ்கூலுக்கு போற நேரம் வீட்டை என் குடும்ப கஷ்டம் தானே. அப்ப டியூஷன் ஃபீஸ் பஸ் காசு எல்லாம் வருது. நாங்க என்ன செய்யறோம், நாங்கள் நிலைக்கிறவங்க இந்த இப்படி பக்கத்துல எல்லாரும் நிலைக்கிறவங்க போய் பார்க்குறீங்க பழகி அவங்களுக்கு கூலிக்கு இழைச்சி கொடுக்குறோம். இப்படி ஒன்று அந்த நேரம் இழைச்சி கொடுத்தா இதுக்கு எப்ப முடிச்சு கொடுத்தா 5 ரூபா தருவாங்க. 5 ரூபா தருவாங்க. அப்ப இந்த கெப்ப வந்து எத்தனை மணி முடிக்கிறீங்க? அது அந்நேரம் நாங்க பழகக்குள்ள 2 நாளைக்கு முடிச்சு கொடுப்போம். பழகிறதானே அப்படி முடிச்சு கொடுக்குறோம். முடிச்சு கொடுத்து மொத்தமா அன்னைக்கு 50 ரூபா காசு வருதுல்ல, பெரிய காசு மாதிரி அது வாங்கியோ அதை வாங்கி எடுத்துருவாங்க. எங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு கோயில் இருந்து பாதராக்கள் எல்லாம் படிப்பு சம்பந்தமான வந்து பாதராக்கள் இல்ல. இவருக்கு படிப்பு சம்பந்தமா எதுவும் செய்யல. ஒருத்தர் ஒண்ணு செய்யல. எனக்குத்தான் செய்தவங்க நேரம் இவருக்கு செய்யல. இவருக்கு எங்கட மாற்றுத்திறனாளி என்ற இதுல பேக் கொண்டு கொடுத்தவங்க, ஸ்கூல் பேக் கொண்டு அந்த மாற்றுத்திறனாளி டே அதுக்கு கொடுத்தவங்க. அப்புறம் கொப்பியில நாங்க ஷூ எல்லாமே இந்த விளக்கம் ஷூ தான். அந்த ஷூ எடுத்து வந்து காட்டுங்க. அவங்களோட இதில் எடுத்துவாங்க பேக் பார்ப்போம். ஷூ கொஞ்சம் ஷூ தான் முக்கியம். அவருக்கு இப்ப இல்லை என்ன பண்ண
ஷூ வேணுமா இந்த அறிக்கை ஷூ அப்ப ஷூ வேணுமா வாங்கி தரேன் பழைய இல்ல போட்டு போறேன் எடுத்துவாமா சாதாரண நல்ல ஒரு பழைய ஷூ தான் ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டேன். அப்ப மற்றது இந்த கைப்பணி வந்து நீங்க செய்யணும்டாக்கா பொய்யில எதிர்ச்சியா பழகணும் நீங்க எதிர்ச்சியா பழகிதான் அது எனக்கு இப்ப இந்த தொழில் இது இவங்க கொடுத்தது வந்துருங்க வாங்க அந்த பேக் ஷூ எடுத்து கொண்டு இது கொடுத்தது பேக் கொடுத்தது. அப்ப நீங்க எதிர்ச்சியா பழகினபடியா இன்றைக்கு ஒரு எனக்கு இது எங்கிட்ட குடும்ப வருமானத்துக்கு கொஞ்சம் ஈடு செய்யறதுக்கு நன்மையா இருக்கு. இது ஒரு பழைய ஷூ தான் அந்த மாதிரி பழைய ஷூ ஒரு ஆட்டம் அப்படியே வெடிச்சு போயிட்டு இங்க காட்டுங்க. வெடிச்சு போயிட்டு பேக் வந்து ஃபாதர் இல்ல எங்களை மாற்றுத்திறனாளிகள் அவங்க கூடையும் கொடுத்து ரிசர்வ் டேக்கு பேசம் கொடுத்தவங்க அப்ப நான் கூட வேணும் பேக்க இப்ப ஒரு கொப்பி சாமான் இது இல்ல இல்ல கொப்பி சாமானும் இல்ல கொப்பி சாமான் இல்ல ஓரளவு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு ஜனவரிக்கு புதுசா வேணும் ஒரு 8ஆம் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் கொப்பி சாமான் ஷூ தான் பிரச்சனை 3000 ரூபாய் முடியும் ஷூ வந்து உங்க சைஸ் வந்து எடுத்தா சைஸ் மற்ற சூழ்நிலை அப்ப அதை எடுத்து வாங்க அது சின்ன அது சின்னடா வைங்க எத்தனை போட்டு போறீங்க அத போறீங்களா இல்ல இல்ல அப்ப போடாது அது எத்தனை சைஸ் பாருங்க 5 அது போன வருஷம் அது போறோம் அது இவங்களுக்கு 300 கொடுத்தாங்க இந்த வவுச்சர் கொடுத்தாங்க ஷூ வவுச்சர்ல கொடுத்தவங்க கவர்மெண்டால அதே இந்த 300 பிள்ளைகளுக்கு குறைஞ்ச ஸ்கூலுக்கு தானே கொடுத்தவங்க மற்றது வவுச்சர் திரும்ப சொல்றாங்க வவுச்சர் 4000 கொடுக்கியான்னு சொல்றாங்க 300 பிள்ளைகளே குறைஞ்ச ஸ்கூல்ல 300 ஸ்கூல் பிள்ளைகளே குறைஞ்ச இவங்க படிக்கிற ஸ்கூல் அவர் படிக்கிறதுல 600 பேர் அப்படி அப்ப கொஞ்சம் கஷ்டம். அப்ப இந்த மிஷின் எல்லாம் வச்சிருக்கீங்க இருக்கா பாப்பமா இருக்கா அந்த மிஷின் இந்த தொப்பியை வந்தாங்க இந்த தொப்பிக்குரிய இந்த கலரிங்கும் இதுல போட்டு இருக்கிறீங்களோ இந்த கலரிங் எல்லாம் இந்த மாதிரி நீங்க வேண்டாம் நீங்க ஒரு பாக்கெட் கலர் 1/4 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ பாக்கெட் 3000 ஒரு கலரிங் வந்து 1/2 கிலோ பாக்கெட் 3000 அது எல்லா கலரும் ஒரு கலர் பாக்கெட் தான் 1/2 கிலோ 3000 எல்லா கலரும் நான் என்ன செய்யறேன்னா என்ன நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளத்துக்குள்ள தருவாங்க 300 அது வாங்கினவங்க ஒரு சொட்டு தான் போடுறது ஒரு 1/2 கிலோ பாக்கெட் பண்ணா சராசரி எத்தனை அது 1/2 கிலோ ஒவ்வொரு கலர்லயும் சோப்பு பச்சை சொல்லி வாங்கினா எனக்கு ஒரு வருஷத்துக்கு கலரிங் கொஞ்சம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னா ஒரு 6 கலர்ல வந்து ஒரு வருஷத்துக்கு அப்ப அந்த மிஷினை கொஞ்சம் பார்ப்போம் நீங்க கதிரில தானே இருக்கலாம் கீழே இருக்கல இல்ல நீ வளமையா எப்படி இருக்கு கதிரில தானே ரைட் ஓகே அதான் கேட்டு தெரியாது இது வந்து இந்த கலர் பச்சை கலர் இதுக்கு முழு சாரி பாருங்க இதை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு எடுத்தா போதும் முன்னேண்டா நீங்க விளையாடுறீங்களா அது வேணாம் எடுக்கலாமா அப்பா மில்ல
ஓகே ரைட்டா அதை அடிக்கணும். இப்ப என்னன்னு சொன்னாக்கா இது இதுக்கு வந்து இப்போ ஒரு தரம் அடிச்சா போதுமா இல்ல, ரெண்டு தரம் அடிக்க உடனே ரெண்டு தரம் ரெண்டு தரம் அடிச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெரிசா வரும் என்ன? நெரிசாவும் வரும். மற்றது இந்த பொடிசா இருக்கும். பொடிசா நீட்டா இருக்கும். இது கொஞ்சம் இலக்கம் வலி. இது என்னன்னா இது தரம் வந்து இது வருது. இது நல்ல பொடிசா இருக்கணும். இது 2 வயசுக்கு முதல் தானே. இது சரி எப்படி இருக்கும் பொடிசா? அதான் இந்த கொஞ்சம் நமக்கு இது அடிக்கிற பட்டி கொஞ்சம் இது எனக்கு இருக்கு. எனக்கு தெரிகிறது இறங்கிட்டு இருக்கிறான் இந்த ரோலர் மட்டும் போலீஸ் பண்ணி செய்யறது. இதுக்கு இது நம்ம யாருமே புதுசா வண்டி போடல என்னோட புதுசா போடுறது சொன்னா இது 35 வரணும். அவங்க இது இருக்கிறதே செட் ஆகும். இது 2 அப்படி இல்லாட்டி இதை மட்டும் இல்ல பூரணி இப்ப எங்களை எத்தனை ஜுடிஷனோட அழைக்கிறீங்க இல்ல எங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த கலர் இருக்கும். எனக்கு பிடிச்சி இருக்கனால இதை வச்சு எனக்கு கண் இருக்கிற சரியான கஷ்டம். கொஞ்சம் நான் ஸ்டெப் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அதை கொண்டு செய்து அதுல விற்கிறத அந்த நீங்க பாரு எனக்கு உதவி எடுத்து நான் இந்த லாபத்தை எடுத்துட்டு அந்த முதலீட வச்சு மாதிரி செய்யறது. ஸ்கூலுக்கு போக்குவரத்து இந்த சூழல் இந்த கலருக்கு சரியா இந்த பதிவை நாங்க போடுறோம். மகனுக்கு வாங்க தம்பி வாங்க கொடிய மகனுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. அவருக்கு பேக் மட்டும் தான் இல்லை மற்ற பைக்கும் ஸ்கூல் பைக்கும் கொடி வந்து வரக்கூடியது எல்லாம் இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு பைக் இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்குமே ஆரோக்கியமா இருக்கு. மற்றது உங்களோட சேவையை வந்து இந்த இதுல வந்து கொஞ்சம் பொருள் பண்ண வேணும். உங்களுக்கு ஒரு முதல் தொழில் வேணும். சரியாக அந்த பதிவை நாங்க போடுறோம். பார்க்குற உறவுகள் பண்ணுவாங்க சொன்னா நாங்க அடுத்த வீடியோவை பார்க்குற தம்பிமார்கள் நீங்க பயிரும் பட்சத்துல வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய கைகளில் பார்வையில் வைக்கப்படுறதுல வந்து நிலப்பாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக நீண்ட ஒரு வரப்பிரசாதமாக அமையும். உங்களால் அந்த உதவி கிடைச்சுன்னா நீண்ட ஒரு வரப்பிரசாதமாக அமையும். எங்களுடைய வீடியோ பார்க்குற கண்டிப்பாக பயிர் அடுத்த உதவி கிடைக்க நம்ம அடுத்த